மட்டக்களப்பிலே கோலாகலமாக கொண்டாடுவதை முன்னிட்டு இங்கே கலந்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் முதல்கண் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே இந்த பிரமாண்டமான இந்த நிகழ்வினை ஒழுங்கமைத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற இலங்கை மெலடிஸ்ட திருச்சபையின் பேராயர் அவர்களே, அதேபோன்று இந்த திருச்சபையின் இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது மட்டக்களப்பு மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்களே, அதேபோன்று வைத்திய கலாநிதி ஸ்ரீநாத் அவர்களே, அதேபோன்று கந்தசாமி பிரபு அவர்களே, அதேபோன்று இந்த மட்டக்களப்பு அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான அருண்ராஜ் அவர்களே, எமது மாநகர சபையின் கௌரவ பிரதி முதல்வர் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற ரெவரண்ட் பாதிரிமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அரசியல் மற்றும் அரச உயர் அதிகாரிகளே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோட்டமுனை, புளியந்தேவு மற்றும் செங்கலடி கேசரம்களின் அமைப்பை சேர்ந்த சிறுவர்களே, ஊழியர்களே மற்றும் இந்த நிகழ்வை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இந்த நிகழ்வானது மட்டக்களப்பு மாநகரத்திலே இந்த மெதர்சுத்த திருச்சபையின் ஸ்தாபக தலைவர் வில்லியம் மோல்ட் அவர்கள் அவரது இந்த சிலைக்கு அருகிலும் அவர் வந்து இறங்கிய இந்த இடத்தில் அருகில் அமைந்திருக்கின்ற இந்த வெட்டிக்குலோ கேட் என்று சொல்லப்படுகிற எந்த நிலையத்திலும் அருகிலும் இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது சால சிறந்தது என நான் கருதுகின்றேன். மட்டக்களப்பு மாநகர சபையை பொறுத்தவரையிலே எமது நிர்வாகத்தினர், அது அரச இயந்திரமாகிலும் சரி, அரசியல் இயந்திரமாகிலும் சரி, நாங்கள் இந்த நகரத்திலே இன மத மொழி வேறுபாடுகளை கடந்து சமூக நல்லிணக்கத்தோடு எல்லோரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே எமது செயல்பாடுகளை நாங்கள் நாளாந்தம் செய்து கொண்டிருக்கிறோம். அது மக்களின் அடிப்படை தேவைகளாகினும் சரி, ஆன்மீக சேவையாயினும் சரி, கல்வியல் சேவையாயினும் சரி, எந்தவித வேறுபாடுகளும் உண்டு எல்லா மக்களுக்குமான அந்த சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு இந்த இடத்திலே நடப்பதையிட்டு மாநகர முதல்வர் என்ற வகையிலே நான் முதற்கண் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு முன்பு எமது இந்த காட்சி தளத்திலே இந்த வில்லியம் மோல்ட் அவர்கள் இந்த மட்டக்களப்பு நகரத்துக்கு வருகை தந்தது, அவரோடு இணைந்தவர்கள் இந்த இலங்கைக்கு வருகை தந்து அவர்களது சேவையை இந்த இலங்கை எங்கும்
செயற்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் விழாவாரியாக பார்த்து மகிழ்ந்திருந்தோம். இப்படியான இந்த நேரத்திலே இந்த நிகழ்வு வில்லியமோல் இந்த நகரத்துக்கு வந்து இந்த நகரின் ஒரு ஐக்கனாக திகழ்கின்ற மட்டக்களப்பு மெதடிஸ்த பாடசாலை, அந்த பாடசாலையின் ஸ்தாபகராக அந்த இயக்குநராக இயங்கி அதை வழிநடத்தி இருப்பது என்பது மட்டக்களப்பு நகரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் பேசுகின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு பெருமிதமாக நான் கருதுகின்றேன். அங்கே மெதடிஸ்த பாடசாலை அமைந்திருந்தாலும் அதன் பிற்பாடு பெண்களுக்காக வின்சென்ட் மகளிர் உயர்தர பாடசாலையானது ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டு வருவதும் இந்த நகரை பொறுத்தவரையிலே ஒரு ஐக்கனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இவர்களது வருகை காலத்திலே முக்கியமாக எமது மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்த கிராமப்புறங்களிலே இந்த மெதடிஸ்ட மிஷன் என்கின்ற அந்த நிறுவனத்தை நிறுவினாலும் கூட அதன் மூலம் கல்வியை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் முக்கிய கதாபாத்திரங்களை அவர்கள் வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் ஒரு சமூகம் முன்னேற வேண்டுமாக இருந்தால் அதன் அடிப்படை தேவையாக இருப்பது கல்வி என்பதை அவர்கள் அன்றே உணர்ந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த கல்வியை வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு கிராமங்களிலும் மெதடிஸ்த மிஷன் என்கின்ற அந்த பாடசாலையை நிறுவி அதற்கு சமாந்தரமாக அந்த கல்வியை சீராக பெற வேண்டும் என்கின்றதற்காக சமய ரீதியான அறிவூட்டல்களும் வழங்கப்படும் என்பதற்காக சமாந்தரமாக இரண்டையும் அவர்கள் வழங்கி வந்ததை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. உண்மையில ஒரு சமூகம் கல்வியில் எந்த அளவு முன்னேற்றம் அடைகிறதோ அதே போன்று அந்த வாழ்வியலிலே அவர்கள் முன்னேற்றம் அடைய சரியான பாதையை அனுப்பது ஆன்மீக கல்வியாகும். அந்த ஆன்மீக கல்வி திறமான முறையில் அமையும் போதுதான் எந்த நாட்டுக்கும் எந்த சமூகத்திற்கும் ஆளுமைமிக்க பிரஜையை உருவாக்கக்கூடிய தளத்தை அது அமைத்துக் கொடுக்கின்றன. அப்போதுதான் நாங்கள் சமூகத்தின் மீது பற்றுள்ளவர்களாகவும் ஏனைய சமூகங்கள் எங்களை மதிக்கின்றவர்களாகவும் நாங்கள் வாழ முடியும். எனவே இப்படியான இந்த நிகழ்வு இங்கு நடைபெற்றிருப்பதை முன்னிட்டு நான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற பேர் குறிப்பிடவில்லை, எல்லோருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அன்பு கலந்த நன்றியையும் தெரிவித்து என்னையும் இந்த இடத்துக்கு அழைத்தமைக்காக நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.